கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம இந்த மாதமும் தேவனுக்காக பிரயாசிக்கிற பெண்கள் பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு டாபிக்லயும் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த மாதமும் நம்ம நம்பத்தக்கவள் அப்படிங்கிற தலைப்புல எப்படி நீங்க குடும்பத்துக்கு ஒரு பெண் நம்பத்தக்கவளா இருக்கணும், அத பத்தி இப்போ ஒரு டிஸ்கஷன் பண்ண போறாங்க. எல்லாரும் பாருங்க. இந்த நாட்களிலும் நம்ம வந்து குணசாலியான ஸ்திரியை குறித்து நம்ம பார்த்துட்டே வர்றோம். அவளுடைய ஒவ்வொரு கேரக்டரையும் குறித்து ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்தித்து வர்றோம். இந்த நாளில் வந்து நம்ம நம்ப தகுந்தவள் அதை குறித்து நம்ம இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வேளையில் அதை குறித்து ஒரு டிஸ்கஷன் நம்ம பார்க்க போகிறோம். சரிதானா? நம்ம வாழ்க்கையில் எதிலெல்லாம் நம்ப தகுந்தவளாக இருக்கணும், நம்ம எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம் அதன் மூலம் அப்படிங்கிறத இந்த நாளில் டிஸ்கஷன் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அதை நம்ம ஜெபித்து நம்ம ஆரம்பம் செய்வோம். சரியா? அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா? ஜெபம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம் ராஜா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் இந்த உலகத்திற்கு நம்ப தகுந்தவர்களாக காணப்பட இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இதை பார்க்கிற உள்ளங்கள் ஒவ்வொருவரோடும் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களை நம்ப தகுந்தவர்களாக மாற்றி விடுங்க ஆண்டவரே. அப்பா, அதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த வேலையை நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க. பேசுகிற ஒவ்வொரு காரியத்தின் மூலமும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். ஆமாம், இந்த நாட்களில் வந்து நம்ம நம்ப தகுந்தவங்களா இருக்கணும்னு சொல்லி குடும்பமே எதிர்பார்க்குது. நம்ம நம்ப தகுந்தவங்களா இல்லைன்னு சொல்லிட்டா வீட்டில் என்னது, கீரியும் பாம்பு மாதிரி சண்டை தான் நடக்கும், அப்படிதானே? அப்போது நம்ம எல்லாருமே ஒரு விதத்தில் கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு, எல்லாருக்குமே நம்ப தகுந்தவங்களா இருக்கணும். இந்த நாளில் நம்ம வந்து அதை நம்ம பார்க்குறோம். சரியா? இன்னைக்கு நம்ம தகுந்தவர்களாக முதல்ல இருக்கிறோமா பார்ப்போம். சரிதானா? அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உண்மையாகவே இன்னைக்கு நம்ம இப்போ 4 பேர் உட்காந்துருக்கோம். நம்ம வீட்டில் நம்மளை குறித்து எல்லாரும் நம்புகிறாங்களா? உண்மையாகவே எங்கள் வீட்டில் கொஞ்சம் நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவருடைய பெரிய கிருபையினால அந்த நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக தான் கர்த்தர் இந்நாள் மட்டும் என்னை வைத்திருக்கிறார். சின்ன சின்ன காரியத்தில் எதுவும் இது பண்ணால் கூட அடுத்த நேரத்தில் நான் போய் என்ன செய்திருவேன், குடும்பத்தில் ஐயோ நான் இது தெரியாமல் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்திருவேன், சரி பண்ணிடுவேன். அதனால் இவன் மனசில் எதையும் என்ன செய்ய மாட்டா, ஒழிச்சு வைக்க மாட்டா, அவன் நம்ம நம்பலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான் எங்கள் வீட்டில் என்னை பற்றி என்ன செய்யுது இருக்குது ஆண்டோட கிருபையினால். நானும் அடிக்கடி வசனம் வாசிக்கும் போது எனக்கு ஒரு பிடித்தமான ஒரு வசனம் உண்டு. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஆண்டுகிட்ட கேட்பேன், ஆண்டவரே, என்னுடைய கணவன் வந்து என்னை எல்லா விதத்திலும் என்ன செய்யணும், நம்பணும். சில விதத்தில் நான் பாத்திரமா இல்லாட்டா கூட என்னை அப்படி என்ன செஞ்சிடும், மாற்றிடும் ஆண்டவரேன்னு சொல்லி டெய்லி நான் காலையில் ஜெபம் பண்ணுற வழக்கம் உண்டு. அதனால் சில நேரம் அவங்களே கூட செல்ல கேட்டிருக்கேன், அவளை நான் என்ன செய்வேன், நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதனால் அது வந்து பெரிய காட்ஸ் கிரேஸ். டீச்சர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படி கணவர் நம்மளை நம்பணும்னா ஒரு பெண் கணவரிடம் முதலாவது எப்படி நடந்துக்கிடணும், அவளுடைய நடவடிக்கை அவர் நம்பும்படியாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு பெண் வந்து தன்னுடைய பேச்சில் நம்பக்கூடியவளாக இருக்கணும். ஒரு காரியத்தை இன்றைக்கி செய்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக செய்யணும். ஒரு உதவியே செய்கிறேன் அப்படின்னா செய்யணும். சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேக் அடிக்கக்கூடாது. அப்போதான் எல்லாரும் நம்புவாங்க. டீச்சர் பைபிள்ல போதனையின்றி கற்புள்ள நடக்கை மூலமாக அவங்கள ஆதாயப்படுத்தலாம். அப்போ நம்ம போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை, வாழ்ந்து தான் காட்டணும். ஆமாம், வாழ்ந்து காட்டணும். அப்படியே சொன்னதை கண்டிப்பாக செய்து காட்டணும். இன்னைக்கு செய்வேன், இந்த காரியத்தில் இப்படி உதவி செய்வேன் அப்படின்னா செய்யணும். கட்டாயம் அவங்க வந்து ஒரு பெண் வந்து நம்பத்தக்கவளாக இருந்தா அவளுடைய வார்த்தையிலும் அவளுடைய வாழ்க்கையிலும் உண்மையுள்ளவளாக இருந்தால் தான் அவள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். அவள் பேசுகிற காரியங்கள்லையும் அவள் அவர்களை ப்ராமிஸ் பண்ணுறது, அடுத்தது தன்னுடைய நடக்கை, இதில் வந்து நம்ம உண்மையுள்ளவளாக என்ன செய்யணும், சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. அது மாதிரி பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. சின்ன சின்ன பொய்யை தானே சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, அதனால் இவளா பொய் சொல்கிறா, இவ சொல்கிறத யார் நம்ப முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் ஒரு சின்ன காரியனால நம்ம வந்து அதில் பொய் சொல்லாமல் இருக்கிறதுக்கு சில காரியம், சில சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுக்கு? இப்போ எல்லா காரியத்தையும் எல்லார்ட்டையும் சொல்லிட முடியாது. அதுலேயும் குறிப்பாக கணவர்கிட்ட நம்ம பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும்.
தனக்கு ஒரு காரியம் தெரியுதுன்னா அதான் மரியாள் வந்து தன்னுடைய எல்லாவற்றையும் இருதயத்துல வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள். அதனால எது சொல்லணும் எது சொல்லக்கூடாது அந்த விவேகம் ஒரு பெண்ணுக்கு வேணும். அதுக்காக பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, சொல்லணுங்கிற கூடாது. அதனால் நம்ம உண்மை உள்ளவங்களாக இருக்கணும். அதுவும் விசேஷமாக பண காரியங்களில் ரொம்ப உண்மையாக இருக்கணும். நம்ம சேர்க்கணும், நம்ம அதனால் நம்ம ஒழிச்சு வைக்கணும் அப்படிங்கிறது இல்லாதபடிக்கு நம்ம வந்து ஆனால் ஞானத்தோடையும் இருக்கணும், உண்மை உள்ளவங்களா. நம்ம ஒரு பண விஷயத்தில் நம்ம அதை ஒரு சேர்த்து வைக்கிறோன்னு தெரிஞ்சால் இவ செய்தால் சரியாக தான் இருக்குன்ற நம்பிக்கை முதல்ல நம்மளை பற்றி என்ன செய்திடணும், குடும்பத்தில் வந்துடணும். நம்பத்தக்கவளா இவ வந்து பட விஷயத்தில் இவ சில கொஞ்சம் சிக்கனமாக இருக்கா, கொண்டு போகிறா, இவ கொஞ்சம் சேவிங் மென்டாலிட்டியில் இருக்கான்னு சொன்னால் கட்டாயம் அது குடும்பத்துக்கு நன்மையாக முடியும்னு சொல்லி நம்ம கணவன் அதை நம்பி அதை அவங்க என்ன செய்துக்கிடணும், அக்செப்ட் பண்ணிக்கிடணும். அப்புறம் நம்ம ஒரு கரைக்கு சேர்த்துட்டு இன்னொரு கரைக்கு யார்கிட்டையும் லூஸாக விட்டுக்கிட்டு நம்ம ஏமாறிட்டு இருந்தோன்னா நாளைக்கு அந்த காரியத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, இனி அந்த காரியத்தை செய்ய முடியாது. அதான் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். இன்னைக்கு யார் ஒரு ஆண் கட்டுவான்னு சொல்லி வேத புத்தகத்தில் இல்லை. புத்தி உள்ள ஸ்திரீ இன்னைக்கு சொன்னது போல குணசாலியான ஸ்திரீனா புத்தியாக இருக்கணும். புத்தினா யாரு? ஏசு நானே ஞானம் நானே புத்தின்னு சொல்கிறார். ஏசு இருந்தால் சொன்னது போல என்ன சூழ்நிலையோ அது என்ன காரணமாக இருந்தாலும் நம்ம உண்மையாகவே ஞானமாக நிச்சயம் ஜெயம் எடுக்க முடியும். நம்ம வாசிப்பது மாத்திரமல்ல, நம்ம நிச்சயம் வாழ்ந்து காட்டுவோம். ஞானமாகிய இயேசு நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், நம்ம தகுந்தவங்களா மாறிடும். அதுதான் வேணும். அப்போ நம்ம கணவன் நம்மளை நம்புவாங்க, நம்ம பிள்ளைகள் நம்மளை நம்புவாங்க, சமுதாயத்தில் நம்மளை நம்புவாங்க, நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க நம்மளை நம்புவாங்க, நம்ம தெருவில் உள்ளவங்க நம்புவாங்க. நம்மளை பார்க்கும்போது இவ இவ்வளவு அதாவது நம்ம ஆண்டவரை நம்ம பிரதிபலிக்கிறோம். அப்போ அவருடைய காரியங்கள் நம்மகிட்ட காணப்படும் போது இவளை நம்பி எந்த காரியத்தையும் செய்யலாம், உண்மையாக என்ன செஞ்சு முடிச்சிருவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம மேலே மற்றவங்களுக்கு வரும். அதை தான் அந்த ஆண்டவருடைய ஞானம் புத்தி நமக்குள்ளே இருக்கும்போது எப்படி நடக்கணுங்கிறத நமக்கு அவர் என்ன செய்கிறாரு, கற்றுத்தர்றாரு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேலே என்னை கண்ணு வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்கிறாரு. அந்த ஆலோசனையை அவர் நமக்கு தருவார். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், நம்ம தகுந்தவளாக மாறிடுறோம். அது ஆண்டவர் நம்மகிட்ட ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பார்க்குறாரு. அது ஒரு பிரியமான ஒரு காரியம் அவருக்கு. அடுத்தது நம்பத்தக்கவர்களாக இருக்கணும்னா வார்த்தையிலையும் என்னதான் இருக்கணும். நம்ம ஒருத்தங்க நம்மளை நம்பி ஒரு காரியத்தை எங்கள் வீட்டில் இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி இருக்குது, நீங்கள் ஜோம் பண்ணிக்கிடுங்க, இல்லாட்டா நம்மகிட்ட வந்து அவங்க தாங்க முடியாமல் சொல்கிறாங்க. அதை நம்ம அடுத்தவங்ககிட்ட போய் நம்ம என்ன செய்திடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. அதில் இவங்ககிட்ட சொன்னால் கட்டாயம் இவங்க ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். வீட்டு சத்தத்தை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வெளியே கொண்டு வருவாங்க. ஆனால் என்ன செய்துட்டா தெளிலான்ட்டா அவன் சிம்சன் ரகசியத்தை சொல்ல போய் அவனோட அபிஷேகத்தையே அவன் என்ன செய்ய வேண்டியதாகி போச்சு, இழந்து போக வேண்டியதாகி போயிட்டு. அதனால் வார்த்தையிலையும் நம்ம என்னதான் இருக்கணும், நம்பத்தக்கவங்களா. பக்கத்தில் உள்ள பெண்களோ அல்லாட்டா நம்ம ஜெபம் பண்ணுற இடத்துல உடனே இவா வீட்டில் இப்படி உனக்கு தெரியுமா, அங்கே அப்படி கதை நடந்திருக்கு பார்த்துக்கன்னு நம்ம அடுத்தவங்ககிட்ட போய் கதை சொல்கிற மாதிரி என்ன செய்திடக்கூடாது, சொல்லி தேவண்ட நாம தூஷிக்கிறபடி நம்ம என்ன செய்திடக்கூடாது, நம்ம நடந்துடக்கூடாது. அது முக்கியமான ஒரு பெண் வந்து குடும்பத்துக்குள்ளே இருக்கிறா, வீட்டில் கணவனுடைய பெற்றோர் சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. பல காரியங்கள் அவளுக்கு கஷ்டமாக இருக்கலாம். எல்லாவற்றையும் வெளியில் மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடாது. எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுங்கிறது அவளுக்கு தெரியணும். அப்போ தான் அவளுடைய குடும்ப உறவு சந்தோஷமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். இவட்ட எதையுமே நம்ம சொல்ல முடியாது, குடும்ப காரியத்தை வெளியே கொண்டு வந்து நம்மளை கேவலப்படுத்துவாங்கிற மாதிரி கணவன் வீட்டார் அவளை நினைக்கக்கூடாது. அவங்களும் இந்த பெண்ணை நம்பணும். உண்மையாகவே நிறைய பேர் வீட்டில் சொல்லுவாங்க, நாய் மாதிரி கத்துறால, பேய் மாதிரி கத்துறாலான்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்ல குணசாலியான ஸ்திரீனா எந்த சூழ்நிலை வந்தாலும் அவள் சொன்னது போல் பொறுமையாக இருப்பா. அதான் தேவன் சொன்னார் நீடிய பொறுமை. ஒரு குணசாலியான ஸ்திரீனா வெறும் பொறுமை இல்லை, உண்மையாகவே நமக்கு நீடிய பொறுமை இருக்கணும். அதான் தேவன் உண்மையாகவே ஆவியின் கனியில் அன்பு சந்தோஷம் சமாதானம் பொறுமையில் மாத்திரம்தான் என்ன போட்டிருக்காரு, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொன்னது போல பொறுமை, நீடிய பொறுமை. அதனால இன்னைக்கு அது நாயா இருந்தாலும் பேயா இருந்தாலும் அங்கே எத்தனை சத்தம் கடந்து வந்தாலும் உன்னை சொன்னது போல குணசாலியான ஸ்திரீனா அவள் கொஞ்சம் அடக்கமாகவே இருந்துக்கிடுவாள் இல்லையா. அதனால நம்ம இருப்போம், நம்ம குடும்பம் உண்மையாகவே இன்னும் மேன்மையாக இருக்கும். நீடிய பொறுமையோடு இருந்தோன்னு சொன்னால் நம்ம பிள்ளைகள் நம்மளை நம்புவாங்க, கணவன் நம்மளை நம்புவாங்க.
டபக்கு டபக்குன்னு கோவப்பட்டுட்டோன்னா எந்த காரியத்தில் நம்மளை நம்பவே மாட்டாங்க. இவ இப்படி தான், இவ சொல்கிறது என்னத்தை கேட்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நேரத்தை செலவழிக்கிற காரியங்கள் அதுலேயும் கூட நம்ம வந்து நம்பத்தக்கவங்களாக இருக்கணும். கட்டாயம் நமக்கு வந்து இப்போ வேலைக்கு தான் போகிறோன்னு வைங்க, போயிட்டு வந்தால் ஒரே செல்ஃபோனில் உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. அப்போ நம்ம ஒரே சேட்டிங்கில் இருந்துட்டு நம்ம ஒருவேளை நம்ம வேலைக்குரிய காரியமாக இருக்கா கூட இருக்கலாம். ஆனால் வீட்டுக்குன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம கணவனோட கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமு, பிள்ளைகளோட ஸ்பெண்ட் டைம் அதெல்லாம் விட்டுட்டு ஒரே ஃபோன்லேயே நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நம்ம மேலே சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிடும், நம்மளை நம்ப மாட்டாங்க. அதனால் அந்த காரியங்களை நம்ம வந்து ஞானமாக நம்ம நடந்துக்கிடணும். அதே போல் சமுதாய வாழ்க்கையில் நம்ம வேலை பார்க்குற இடத்துல சிலர் வந்து தங்க வீட்டில் உள்ள காரியங்களை நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால ஜெபிப்பாங்கன்னு சொல்லிட்டு காரியங்கள்கிட்ட நம்மளை சொல்லலாம். ஆனால் நம்ம அதை பெரிதுபடுத்திட்டு மற்றவங்ககிட்ட பேசும்போது அதை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. வெளியே சொன்னோன்னு சொன்னால் அதை அவங்க நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. நம்பி பல காரியங்களை நம்மகிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கணும்னு சொன்னால் ஒருவர் பாரத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டு நம்ம கர்த்தருக்குள் நம்மளை திடப்படுத்தி அவங்களுக்காக என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அதை ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. அந்த விஷயங்களை எப்போனாலும் சரி மற்றவங்களோட அதை சொல்லவே கூடாது. வீட்டுக்காரியம் நீங்கள் சொன்னீங்க, அதே மாதிரி வேலை பார்க்குற ஸ்தலத்திலும் மற்றவங்க சொல்கிற காரியங்களை சொல்லி 1 2 2 3 அப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த புறம் கூறுதல், அப்புறம் இல்லாததை இருக்கிறத மாதிரி காட்டுறது, அப்படிலாம் செய்யவே கூடாது. இப்போ நம்மளை நம்பி ப்ரேயர் பண்ணுங்கன்னு ஒருத்தவங்க சொல்லும்போது அதை நம்ம மனசில் வச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்குரிய விளைவை அவங்க பார்த்து நம்ம சொன்னதெல்லாம் இவங்க என்ன செய்யலை, சொல்லலை, அப்போ இவளை நம்பி இன்னும் நம்ம என்ன செய்யலாம், நிறைய காரியங்களை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே ஒரு நம்பிக்கையை வைப்பாங்க வேலை பார்க்குற ஸ்தலத்தில் கூட. அடுத்தது நான் இந்த கணவன் பிள்ளைகள் அந்த உறவுலையும் எந்த விரிசலும் ஏற்படாதபடி ஒரு குணசாலியான பெண் பார்த்து கொள்வாள். கணவனுடைய குறைவுகளை சொல்லி அவருடைய மதிப்பை குறைக்கிற மாதிரி பிள்ளைகள்கிட்ட பேசக்கூடாது. அதே மாதிரி பிள்ளைகளுடைய காரியங்களையும் எல்லாவற்றையும் கணவர்கிட்ட சொல்லி அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு தன்னிடம் நம்பிக்கை குறையிற மாதிரி பார்க்கக்கூடாது. கணவனும் அந்த பெண்ணை நம்பணும், பிள்ளைகளும் அந்த தாயை நம்பணும். அந்த மாதிரி அந்த உறவுகளிலே விரிசல் வராத மாதிரி அவள் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அவளை வந்து நம்பிக்கைக்குரியவளாக நம்ம பார்க்க முடியும். நம்ம நம்பிக்கையில சந்தோஷமா இருக்க முடியும். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம யாரோடு பழகுறோங்கிறதுலையும் நம்ம குடும்பத்தில் அந்த உறவுகள்லையும் இந்த கணவனுக்கு நம்ம நம்பிக்கை கொடுக்குறவங்களா இருக்கணும். நம்ம எப்படிப்பட்டவங்களோட பழகுறோம், நம்ம தேவையில்லாத சில மக்களோட பழகினா வீட்டுக்குள்ள என்ன வந்துடும், பிரச்சனை வந்துடும். நீ எதுக்கு அவங்களோட பழகுறா, பிள்ளைங்களை எதுக்கு அவங்களோட விளையாட விடுறா அப்படிங்கிற பிரச்சனை வந்துடும். அதனால் நம்ம பழகுறவங்களை குறித்தும் நம்ம வந்து ஞானத்தோட நம்பிக்கைக்குரியவங்களா என்ன செய்யணும், இருக்கணும். சூனேமியால் கூட அந்த எலிசா அவங்க வீட்டுக்கு போய் வரும்போது இவர் பரிசுத்தவான் என்று நான் என்ன செய்கிறேன். ஆனால் அதுக்கு ரொம்ப முக்கியம். அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளையோட பழகினா கட்டாயம் நம்ம பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்கும் அப்படி நம்பிக்கைக்குரியவங்களா நம்ம என்ன செய்யணும் இருக்கும்போது மாத்திரம்தான் அந்த காரியத்தில் நம்ம குடும்பத்தை வெற்றியோட கூட நம்ம என்ன செய்ய முடியும், கொண்டு போக. அப்போ குடும்பம்னு சொல்லி எடுத்துட்டா நம்ம கணவனுக்கு நம்பிக்கை உரியவங்களாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு நம்பிக்கை உரியவங்களாக இருக்கணும், பண விஷயத்தில் கூட நம்ம நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கணும். சில பெண்கள் சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க, தான் இஷ்டம் போல் செலவழிச்சிட்டு பிறகு ஒன்றுமே இல்லாமல் ஓட்டாண்டி ஆக்கி வச்சுருவாங்க கணவனை. அல்லது சம்பாதிக்காத பெண்களாக இருப்பாங்க, கணவன் அவளை நம்பி என்ன செய்வாங்க, பணத்தை கொடுப்பாங்க, குடும்ப காரியத்தை கவனிச்சுக்கோன்னு சொல்லிட்டு. அப்போ குடும்பத்துக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் வாங்கணும். அதுக்குரிய கணக்கை நீட்டாக என்ன செய்யணும், எழுதி வச்சு ஹஸ்பண்டை நம்ம காட்டினோன்னா அவங்க மேலே நம்ம மேலே உள்ள நம்பிக்கை அவங்களுக்கு கூட கொஞ்சம் வரும். அது இல்லாமல் என்னென்ன இஷ்டப்படுறாளோ அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு கடனை இழுத்து வச்சுட்டான்னு வைங்க, அப்போ அவனுக்கு நம்ம சம்பாதிச்சு வட்ட கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை, இனிமேல் இவட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனே வைக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அப்புறம் நம்ம குடும்பம் வந்து எப்படி இருக்குங்கிறது தெரியாது. அப்போ நம்ம அந்த குணசாலியான ஸ்திரீ நம்ம சொல்லிடுறோம். ஆனால் நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்குறோம், 2 சம்பளம் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படின்னு இருந்தால் அவன் எத்தனை ஆயிரத்துக்கு செல்ஃபோன் கேட்டாலும் இப்போ என்ன பண்ணி கொடுக்குறாங்க, வாங்கி கொடுக்குறாங்க. அடுத்தது மாத்திரம் இல்லை, பைக்கு எப்படி எல்லாரும் எத்தனை வயசில் பைக் ஓட்டணும், ஆனால் 18 வயசுக்கு முன்னாலே எல்லாம் 18 வயசுக்கு முன்னாலே எல்லாரும் பைக் வாங்கி கொடுத்துறாங்க. பைக் வாங்குறதுக்கு கடன் வாங்கி கொடுக்குறாங்க. கடன் அதெல்லாம் வந்து பண விஷயத்துல நம்பிக்கை இல்லாம போயிருது. பிறகு 2 பிள்ளைகள் இருந்தா 2 பிள்ளைகளையும் ஒரே மாதிரி நீங்களும் நானும் என்ன பண்ண நல்ல குணசாலி அனுப்பிச்சுன்னா ஒரே மாதிரி நேசிக்கணும். பிள்ளைகள்கிட்ட எந்த விதத்துலையும் பாகுபாடோ
டிஃப்ரெண்ட் நம்ம என்ன பண்ணக்கூடாது, காட்டவே கூடாது. டிஃப்ரெண்ட் காட்டினோம்னா பிள்ளைகளுக்குரிய நம்பிக்கை நம்ம மேல இருக்காது. அம்மா பையனா தான் இது பார்ப்பாங்க. கரெக்ட். அது நிறைய வீட்டில் அப்படி இருக்கு. இது அம்மா பிள்ளை, இது அப்பா பிள்ளை. இது அந்த அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு நம்ம காரியங்கள் வந்து நம்ம துரோகம் பண்ணிடக்கூடாது. அந்த ரெபேக்காள் ஈசாக்கு யாக்கோபு கதையில யாக்கோபு ரொம்ப நேசிச்சா, கடைசியில யாக்கோபுக்கு சுதந்திரத்தையும் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டா. ஏசா கண்ணீர் விட்டா. அது இந்த நாட்களில் நிறைய குடும்பங்கள் அது காணப்படுது. அதனால நம்ம என்ன பண்ணணும், அப்புறம் அது மாத்திரமில்ல, நம்முடைய குணசாலியான ஸ்திரீகள் நம்ம பிள்ளைகளை திருமணமாக்கி அடுத்த சந்ததி நம்ம கடந்து போகிறோம். கடந்து போகும்போது நம்முடைய பெண் பிள்ளைகளை அடுத்த வீட்டுக்கு அனுப்பும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம குணசாலியான ஸ்திரீயாக இருந்தால் அந்த பிள்ளை அங்கே எப்படி தான் இருப்பா, கண்டிப்பாக குணசாலியான ஸ்திரீயாக தான் அங்கே இருப்பா. அதான் குணசாலியான ஸ்திரீயா இருக்கும்போது நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆயிரும். நம்ம பிள்ளைக்கு நம்ம நம்பிக்கைக்கு பாத்திரம் ஆயிட்டா நம்ம பிள்ளை போற இடத்துல நம்பிக்கைக்குரியவளா மாறிடும். அது ரொம்ப முக்கியம். நம்ம நம்பிக்கை வந்து நம்ம பெண் பிள்ளைகள் நம்ம வீட்டில் வேணா ஒரு 25 வருஷம் இருப்பாங்களா, இருப்பாங்க. அதுக்கு பிறகு அவ 100 வயசு வரைக்கும் இருக்கானா, 75 வயசு வரைக்கும் எங்க இருக்கிறா, கணவனுடைய வீட்டுல. அப்போ அதுதான் அவ வீடு. அதை வந்து நம்ம போகும்போது அது மாமியார் வீடு, அந்த வீடுன்னு சொல்லிட்டு நம்ம குணசாலியான ஸ்திரீகள் சொல்லி கொடுக்கூடாது. அதுதான் உன் வீடு, அதுதான் உனக்கு இனி அம்மா அப்பா. அப்படிப்பட்ட உண்மையாகவே ஒரு சூழ்நிலையை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக குணசாலியான ஸ்திரீயை நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு, அது மாதிரி நம்ம வீட்டுக்கு வர்ற பிள்ளைகள் மருமகள்னா அடுத்த மகள். எப்படி நம்ம பிள்ளை ஒரு சின்ன தவறு செய்யல, ஒரு பெரிய தவறு செய்தா அது சின்னதுன்னு விட்டுறோம். ஆனால் பெரிய தவறு செய்தா இன்னைக்கு அதை பெருசாக்கி நம்ம என்ன பண்ணிடுறோம், எல்லாத்தையும் உடைச்சி தள்ளிடுறோம். அதனால் என்ன வேணாலும் நம்ம வீட்டுக்கு வர்ற பிள்ளை குணசாலியான ஸ்திரீனா நம்ம வீட்டுக்கு வர்ற மருமகள் என்னது, மகள். அப்படிப்பட்ட உண்மையாக அடுத்த சந்ததி இப்போ போயிட்டே இருக்கிறோம் இல்லையா, மருமகளை நம்பணும். மாமியாரு நம்பணும். நம்மள ஒண்ணும் நடக்காது. மகன் என் மகன் என் மகன் செல்வா ரொம்ப குணசாலியான ஸ்திரீ நம்ம பேசுறோம். அப்ப மருமகளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா மாமியார் இருக்கணும், மாமியாருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா மருமக இருக்கணும். அந்த நம்பிக்கை வேணும். அப்பதான் நம்பிக்கைக்குரியவங்களா இருக்க முடியும். பிள்ளைகளும் அதுக்குரியதா நம்ம இருக்க முடியும். நம்மளை பெத்த அம்மாவை நம்ம எப்படி கேர் பண்ணுவோமோ, எப்படி நேசிப்போமோ, அப்படி நம்ம அதை இப்போ நான் எங்கள் மாமனார் சிக்கி ஆஸ்பத்திரியில் இருக்கிறப்போ என் சம்மந்தி ஊர்லேருந்து வந்திருந்தா. அப்போ என் ஹஸ்பண்ட் நாங்கள் ராத்திரிலாம் மாமாவை நாங்கள் ஹாஸ்டலில் வச்சு பார்க்குறதுக்காக சம்மந்தி வந்திருந்தா. அப்போ இவங்க அப்பா என்ன சொன்னாங்க, நான் சமைச்சு கொடுத்தேன் பகலில். அப்போ இவங்க சொன்னாங்க, நீ என் தங்கச்சி ரெஸ்ட் எடுக்கட்டும், மத்தியானம் நீ போய் என்ன செய்யி, அப்பாவை மத்தியானம் பார்த்துக்க. எனக்கு தலைவலிச்சுது. அப்போ நான் இந்த கஸ்பா ஸ்கூல்கிட்ட நடந்து போகிறப்பன்னு சொல்கிறேன் ஆண்டவர்கிட்ட, எனக்கும் தான் தலைவலிக்கு, நானும் தான் ராத்திரிலாம் முடிச்சிருந்து பார்த்தேன், அவங்க தங்கச்சி வந்த உடனே அவங்களுக்கு ஒத்தையில் தான் தலைவலிக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நான் ரோட்டில் நடந்து போகிறப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு, நீ இதுக்கேந்தே இந்த குடும்பத்துக்குள்ளே என்ன செய்திருக்கா, வந்திருக்காய் அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் பாருங்க. ஆண்டர் அதுக்கு முன்னால் வரைக்கும் எங்கள் மாமாவுக்கு திடீர்னு ஒரு கை பேரலைட்டே காட்டு. எங்கள் மாமாவை எப்படி ஒரு ஜெய்வ பிரசன்னத்துக்குள்ளே கொண்டு வந்துடலான்னு நாங்கள் ட்ரை பண்ண முடியல. நான் போகிற அந்த நேரத்தில் மாமாவுக்கு கொஞ்சம் கான்சியஸ் திரும்பிச்சு. அப்போ மாமா எழும்புறாங்க. மாமா ஏன் எழும்புறீங்கன்னா, நற்கண்ணைக்கு போகணும். அவனே மாமாட்ட அது வரைக்கும் எனக்கு வேப்பால வச்சு ஒத்துமா, அது ஒத்துங்காங்க. அப்போ நான் இல்லை மாமா ஏசு நாமத்தினாலே ஜோம் பண்ணுவோன்னு சொன்னோன்னே எங்கள் மாமா இங்கேருந்து நெத்திலேருந்து நெஞ்சு வரைக்கும் பெரிய சிலுவை போட்டு அது வரைக்கும் இருந்த அந்த பிரசன்னம் மாறி தெய்வீக ஒரு ஜெப பிரசனத்துக்குள்ளே என்ன செய்துட்டாங்க. அப்போ நம்ம வந்து அந்த குடும்பத்துக்கு நம்பத்தக்கவளாக நம்ம இருக்கும்போது நம்ம தப்பு பண்ணால் கூட ஆண்டவர் என்ன செய்துட்டாரு, உனக்கு இந்த குடும்பத்துக்கு நீ இதுக்கு தான் வந்திருக்காமான்னு சொல்லி மாமாவுடைய மரணத்தை குறித்து கட்டாயம் அவங்க ஆண்டவருக்குள்ள தான் மறிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஆண்டவர் எனக்கு என்ன செய்தாரு, கொடுத்தாரு. அவங்க ஒருவேளை ஆரம்பத்தில் ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த குணசாலியான பெண் அவங்களுக்கு நம்பிக்கைக்கு உரியவளாக இருக்கும்போது காலப்போக்கில் அவங்களும் தன் சொந்த பிள்ளையா அந்த மருமகளை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ட உண்மை. அவங்க தான் பிள்ளைய போலவே என்னுடைய மாமனாரும் மாமியாரும் என்னை நேசித்திருக்காங்க. ஏன்னா நான் அவங்ககிட்ட அன்பு கூர்ந்தது. ஒரு தென்னை மரம் வச்ச உடனே கனி கொடுத்துருமா, கொடுக்காது. அது 6 வருஷம் 7 வருஷம். அதுபோல நம்மையே புரிஞ்சுக்கிட்டதுக்கு வந்து அவங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவளா நடந்துக்கிற போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு மாறுதல் மனசுல அவங்களுக்கு ஒரு இது மாதிரி
சாட்சி அநேக இடத்துல கேட்குறோம். முதல்ல புரிஞ்சுக்கிடவே மாட்டாங்க, கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் உண்மையாகவே இப்போ உண்மையாக மறிக்கும் போது ஐயோ என் மருமகளை போல மருமக என் வீட்டுக்கு என்ன பண்ணலை, நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி ஜீவனுள்ள சாட்சி. உண்மையாகவே குணசாலியான பெண்களை குறித்து டீச்சர் சொன்ன மாதிரி அதை நிறைய பேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம், நம்ம கேட்குறோம். அதனால ஒரு பெண் என்னத்தவளாக இருக்கணும், நம்பத்தகுந்தவளா இருக்கணும். குடும்பத்துக்குள்ள நம்பத்தக்கவளாக இருக்கணும், தெருவில் உள்ள மக்களோட நம்பத்தக்கவங்களாக இருக்கணும். கூடி ஜெபிக்கிறவங்களா இருந்தால் அவங்க ஜெபிக்கிற அந்த கூட்டத்துக்குள்ளே அவங்க நம்பிக்கைக்குரியவங்களா, பெருமான வார்த்தை மாத்திரம் இல்லை, வாழ்க்கையில் என்ன அவங்க நம்மளை நம்பி ப்ரேயர் பண்ண சொல்லும்போது அதை நம்ம மனசில் வச்சு தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அதை வெளியே தூத்தி தெரியக்கூடாது, வெளியே சொல்லக்கூடாது, ரகசிய பயணம் தெரியணும். அப்போதான் கட்டாயம் அது ரொம்ப முக்கியம். அப்போ பணத்துல நம்ம நம்பத்தவங்களா இருக்கணும். அந்த நேரம் செலவழிக்கிறதுல பிள்ளைகள் வந்து நம்ம பேரண்ட்ஸ் நம்ப தகுந்தவங்களா நம்ம இருக்கணும். இந்த நாளில் செல்ஃபோனில் பிள்ளைகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஒரு இடத்துல நான் கேள்விப்பட்டேன் என்னென்னா, அந்த தங்கச்சி ஒரு தவறான ஒரு உறவோடு இருக்கும்போது அவன் பேர் வந்து ஜானகி ராமனா. ஆனால் இவன் வந்து செல்லில் என்ன பேர் போட்டிருக்கா, ஜானகி. ஜானகின்னு ஒன்று வீட்டிலலாம் என்ன நினைக்கிறாங்க, ஜானகினா அவளுக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு. ஆனால் இவன் ஆண் ஃப்ரெண்டோட என்ன பண்ணியிருக்கிறா, அந்த தொடர்பு வச்சுக்க. அது ரொம்ப நாள் அவங்களுக்கு என்ன பண்ணல, தெரியவே இல்லை. அதனால் நம்ம பிள்ளைகளை வந்து இப்படிப்பட்ட அன்புக்குள்ளே நம்ம நல்ல குணசாலியான ஸ்திரீயாக இருந்தால் நம்ம பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ளே என்ன பண்ண மாட்டாங்க, நிச்சயம் போகவே மாட்டாங்க. அந்த உண்மையாக்கவே நம்முடைய பிள்ளைகள் உண்மையாக்கவே நம்மளுக்கு கொடுத்து, என் பிள்ளை வந்து இப்படிப்பட்ட காரியத்தை என்ன பண்ண மாட்டா, செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லி நமக்கும் என்ன இருக்கணும் ஒரு. ஆனால் இந்த நாளில் நீங்கள் ரொம்ப ஆனால் பிள்ளைகளை நம்ம ஜாக்கிரதையாக என்ன பண்ண வேண்டியிருக்கு, கவனிக்க வேண்டியிருக்கு. அதை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் செய்யணும். நீங்கள் சொன்ன மாதிரி செல்ஃபோனை வாங்கி கொடுத்துட்றோம். ஆனால் அவங்கள நம்பிக்கைக்கு பாத்திரரை நம்ம மாற்றணும். ஏன்னு சொன்னால் அவங்க யார் கூட பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கவனிக்கணும். அதுக்கப்புறம் செல்ஃபோனில் நீண்ட நேரம் அவங்கள அலோவ் பண்ணுறதும் கூடாது. அப்புறம் எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, அதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணிவிட்டு அதை வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணுற அளவுக்கு வச்சிடணும். என்ன செஞ்சாலுமே சரி, நம்ம பேரண்ட்ஸ் அவங்க மேலே நம்ம அக்கறையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்கன்னா, ஸ்கூலில் நடந்த காரியமானாலும் சரி, காலேஜுக்கு போயிட்டு வந்த காரியமானாலும் சரி, எல்லாத்தையும் நம்மகிட்ட என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கை உரியவங்களா நம்ம இருக்கணும். அம்மாட்ட சொன்னால் நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் நம்மகிட்ட இருந்து கேட்பாங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன் உண்டோ அதை நமக்கு சொல்லி தருவாங்க. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிள்ளைகளுடைய நம்பிக்கை பெற்றவங்களா நம்ம இருக்கணும். என்ன காரியத்தையும் நம்மக்கிட்ட வந்து சொன்னால் அம்மா கிட்ட சொல்லலாம், அம்மா நம்மளை கைட் பண்ணுவாங்க, நமக்காக ஜோம் பண்ணுவாங்க. அம்மா நம்மளை அவங்க வேண்டான்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது, அம்மா சரின்னு சொன்னாலும் அர்த்தம் இருக்குது, அம்மா வேண்டான்னு சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு என்ன செய்யணும், நம்மளை குறித்து பிள்ளைகளுக்கு வரணும். தோளுக்கு மேலே வளர்ந்துட்டோன்னா யார், நம்ம பிள்ளைகளை தோழன் ஆக்கணும், தோழி ஆக்கணும். உண்மையாகவே அப்படி ஃப்ரெண்டாக எல்லா காரியத்தையும் நம்ம பிள்ளைகள் வந்து என்ன பண்ணணும், நம்மகிட்ட வந்து ஷேர் பண்ணும்போது ஆனால் நம்ம பொறுமையாக கேட்கணும். அதற்கு என்ன பண்ணணும், நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கணும். உண்மையாக குணசால ஸ்திரீ கண்டிப்பாக நல்ல ஆலோசனை என்ன பண்ணுறாங்க. பிள்ளைகளுக்கு நிறைய குடும்பம் இன்றைக்கும் பெற்றோருக்கு பயந்து ஜீவிக்கிற நல்ல குடும்பங்கள் உண்மையாகவே நம்ம என்ன பண்ணலாம், சாட்சியாக நம்ம வேத புத்தகத்தில் இடம் பெற்றது போல், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோனில் வாசம் பண்ணுகிற கர்த்தரால் இந்த ஜனங்களுக்குள் அடையாளம் அற்புதம் சொன்னது போல், இன்றைக்கும் நல்ல குணசாலியான ஸ்திரீகள் வீட்டில் அடையாளங்களா அற்புதங்களா என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அதே மாதிரி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மற்றவங்களோட அந்த ஃபோன் ரிலேஷன்ஷிப்பு அதை வந்து நம்ம வச்சுருக்கக்கூடாது. கட்டாயம் அந்த படிக்கும்போது யார் கூடனாலும் நம்ம பேசியிருக்கலாம், எல்லாம் செஞ்சுருக்கலாம். ஆனால் திருமணம்னு வந்ததுக்கப்புறம் அந்த உறவுகளில் வந்து நம்ம அதிகமாக இது பண்ணி நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில உள்ள அந்த ரிலேஷன் போகிற மாதிரி நம்ம நடந்துக்கிடக்கூடாது. அதில் வந்து நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த செல்ஃபோனுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடாது. அது மாதிரி அதில் வந்து யாரும் நம்மளை தேவையில்லாமல் அழைச்சாலும் அவங்களுக்கு நம்ம வந்து பதில் கொடுக்கணுங்கிற அவசியம் நம்ம என்ன செய்யக்கூடாது, என்கரேஜ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து வெளியே இருந்து வர்ற உறவுகள், அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துலையுமே மற்றவங்க லேடிஸாக இருக்கிற நம்ம வந்து மற்ற ஜென்ஸோட நம்ம நெருங்கி பழகிறதோ ஒரு லிமிட்டோட வச்சுக்கிடணும். அதை தான் நம்ம ஹஸ்பண்ட் நம்மகிட்ட எதிர்பார்ப்பாங்க. மற்றவங்களை தொட்டு பேசுகிற காரியம், மற்றவங்க ஷேக்கன்ஸ் கொடுக்குறது அவங்க முன்னால், அதெல்லாம் நம்ம விட்டுறது ரொம்ப நல்லது. அப்படின்னா தான் ஹஸ்பண்டுடைய நம்பிக்கையை வந்து நம்ம பெறுவோம்.
இவன் என்ன இருந்தாலும் உண்மை உள்ளவா, ஒழுக்கம் உள்ளவா, இவளை நம்ம நம்பலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்பி பணத்தை கொடுப்பாங்க. பஸ்ஸில் போட்டிருக்கு 10 மீட்டர் இடைவெளி வேணும்னு சொல்லி. எதுக்கு போட்டிருக்கு? டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணணும், கீப்பப் பண்ணணும். சொன்ன மாதிரி ஆணுனா என்ன பண்ணுவாங்க, நெருப்பு. பெண்ணுனா பஞ்சு. பஞ்சு நெருப்பை என்ன பண்ணிடும், வேகமாக பற்றிக்கிடும். அதனால் கீப் டிஸ்டன்ஸ். அது யாராக இருந்தாலும் ஆண் தான், பெண் தான். அதனால் நம்மளுடைய ஐக்கியங்களும் பொதுவாக உண்மையாகவே குணசாலியான ஸ்திரீயும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் எப்படி இருக்கணும், அந்த உறவில் ரொம்ப சொன்னது போல் கரெக்டாக இருக்கணும். அது மாதிரி நம்ம ஜெபம் நடத்துவோம். சிலர் வீட்டில் ஜெபக்குழுக்கள் நடத்துவாங்க, சிலர் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் லேடிஸு தனியாக நடத்தும்போது லேடிஸாகவே சேர்ந்து ஜெபம் பண்ணுறது நல்லது. அந்த நேரத்தில் கொஞ்சம் ஜென்ஸை கூப்பிட்டுக்கிட்டு பிறகு இது பண்ணிவிட்டு அப்புறம் ஜெபமே நடத்த விடாதபடி நம்ம வீட்டில் ஆக்கிடுவாங்க. அதனால் நம்ம ஞானமாக எல்லாத்துலேயும் நடந்து புத்தியாக நடந்து காரியங்களை வந்து நம்ம செம்மையாக செய்யணும். நம்ம வீடை ஜெபத்துக்கு திறந்து கொடுத்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தோம்னா வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பெண்களை கூப்பிட்டு நம்ம என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணலாம். அப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு கணவன்ட்டு நமக்கு பெர்மிஷன் கிடைக்கும். இல்லைன்னா நீ ஜெபம் பண்ணதும் போதும் எல்லாம் போதும்னு நம்மளை நம்பாமல் அந்த காரியத்தை கைகளும் வச்சுருவாங்க. அதனால் எல்லாத்துலேயுமே எந்த ஒரு சின்ன காரியமானாலும் சரி, சமைக்கிற காரியமானாலும் சரி, சாப்பிட்ற காரியமானாலும் சரி, வேலை செய்கிற காரியமானாலும் சரி, பணத்தில்னாலும் சரி, நேரத்தில் ஆனாலும் சரி, எல்லாவற்றிலும் நம்ப தகுந்தவங்கள நம்ம வந்து இருக்கணும். அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. நம்ம போய் சம்பத்தெல்லாம் விற்று அவனை கடனாளி ஆக்கி விடுறத விட நம்ம கையிலால் வேலை செஞ்சு நம்ம அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றது ஒவ்வொரு மனைவியினுடைய பொறுப்பு, ஒவ்வொருடைய பெண்களுடைய பொறுப்பு. அதுலேயும் நம்ப தகுந்தவங்க நம்ம இருக்கும்போது தான் குடும்பம் உடைபடாது, நல்ல ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். அந்த குடும்பத்தின் தலைவராக இயேசு இருந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து பக்தியுள்ள சந்ததியை பெற்று இந்த குடும்பத்துக்கு, இந்த சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக நம்ம குடும்பம் திகழும். அது மாத்திரம் இல்லை, இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு வந்து அவங்க இன்னஸெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், துவைக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். நிறைய குடும்பங்களில் அதை என்ன பண்ணலை, பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கலை. என்ன பண்ணுறாங்க, பாத்ரூமை போய் பார்த்தா தான் என்ன பண்ணும் தெரியும். அவள் என்ன பண்ணிட்டு போகிறா. அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு உண்மையாக நாங்கள் போயிருக்கும்போது ரொம்ப உண்மையாகவே ஒரு தாயார் துக்கத்தோடு சொன்னாங்க, பாருங்கள் நல்லா பைபிள் படிக்கிறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, ஆனால் கண்மணி பிள்ளைகள் என்ன பண்ணலை, இதை நீட்டாகவே வளர்க்கலை. நம்ம கண்டிப்பாக உண்மையாகவே பிள்ளைகளுக்கு சின்னதுலே வாஷ் பண்ண ஒரு தம்பி நல்ல ஒரு பணி கிடச்சி ட்ரிச்சில் வேலைக்கு போனான். வேலைக்கு போனவன் அவன் எனக்கு ஒன்றுமே துவைக்கிறதுக்கு எல்லாம் அம்மா எல்லாம் அப்படி கலத்தி போட்டு போயிடுறது. அவங்க மம்மியே எல்லாம் செய்து கொடுத்தனால ஒரு சின்ன காஃபி போடுறது ஒன்று, அவனுக்கு யாருமே செய்து கொடுக்கல. நல்ல வேலையை விட்டுட்டு திரும்ப எங்கே வந்துட்டான், வீட்டுக்கே வந்துட்டான். பாருங்கள் எவ்வளோ பரிதவிக்கப்பட்ட சொன்னால. நம்ம குணசாலியான ஸ்திரீகளாக இருந்தது மாத்திரம் இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கு இந்த அடிப்படையான காரியத்தை நம்ம நிச்சயம் சொல்லிக் கொடுக்கணும். அது ரொம்ப உண்மையாகவே கண்டிப்பான காரியம். பிள்ளைகளுக்கு நம்ம சின்ன வயசுலேயே கற்றுருந்து, ஹாஸ்டலில் இருந்த கண்மணிகள்லாம் ஒரு மாதிரி அதை கற்றுக்கிடுவாங்க. வீட்டில் இப்போ என்ன இருக்குது, 1 2 தான் இருக்குது. அப்போது ரொம்ப செல்லும். அவள் வேலைக்காரி என்ன பண்ணிடுவா, துவைச்சுவா. இல்லை, வேலைக்காரங்க வந்து வேறு என்னத்தையும் துவைக்கணும். ஆனால் நம்ம கண்மணிகளுக்கு உண்மையாகவே குணசாலியான ஸ்திரீனா இந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். அது உண்மைதானா இல்லையா? அது உண்மைதான். அதான் எல்லாவற்றிலையுமே அவங்க வந்து வாழ கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? நம்மளை பார்க்குறாங்க, பிள்ளைகள் வந்து நம்மளை பார்க்காங்க, எல்லாத்துலேயும் 100% நம்மளை பார்க்காங்க. வீட்டை நம்ம எப்படி வச்சுருக்குறோம், எப்படி நடக்கிறோம், மற்றவங்ககிட்ட எப்படி பேசுகிறோம், எப்படி நம்பகத்தன்மையாக நடந்து கொள்கிறோம், நம்ம வாயிலேருந்து போய் வர மாட்டேங்கி உண்மைதான் பேசுகிறோம், மற்றவங்களோட எப்படி பழகிறோம், எல்லாமே நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு மாதிரி நம்ம தான். அப்போ அந்த மாதிரி அவங்க நோக்கி பார்க்கும்போது அவங்க நம்மளை மாதிரி வாழ்வாங்க. இல்லை இதை விட்டுட்டு நம்ம வந்து புறங்குறி திரிகிறவங்களா, பொய் சொல்கிறவங்களா, நேர்மை இல்லாதவங்களா, உண்மை இல்லாதவங்களா, நம்ப தகாதவர்களாக நம்ம இருக்கும்போது நம்ம பிள்ளையும் அப்படி வளரும்போது அப்போ நம்ம ஐயோ என் பிள்ளையும் இப்படி இருக்குது அப்படின்னா காரணம் நம்ம தான். அப்போ நம்ம இந்த நாட்களில் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக எல்லா காரியத்திலையும் நம்ப தகுந்தவர்களாக நம்ம இருக்கும்போது பிள்ளைகளும் மற்றவர்களுக்கு நம்ப தகுந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து பெரிய காரியங்களை சாதிப்பாங்க. கண்டிப்பாக அப்படியே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதனால் இதை பார்த்துட்டு இருக்கிற நம்ம எல்லாருமே கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய கணவன் நம்மளை நம்புகிறாங்களா, நம்முடைய பிள்ளைகள் நம்மளை நம்புகிறாங்களா, சமுதாயத்தில் நம்ம நம்பிக்கைக்கு உரியவங்களாக இருக்கிறோமா?
இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படி தானே? அப்போ ஒவ்வொரு பெண்ணும் வந்து நம்பிக்கைக்குரியவளாக எப்படி இருக்கணுங்கிறத நம்ம பார்த்தோம். பிள்ளைகளுக்கு எப்படி நம்பிக்கை உள்ளவளாக இருக்கணும், கணவனுக்கு எப்படி நம்பிக்கை உள்ளவளாக இருக்கணும், சமுதாயத்தில் எப்படி நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்தோம். அப்படியே நம்ம ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் நம்ம நம்பிக்கை உள்ளவர்களாக மாறுறதுக்கு கர்த்தர் உதவி செய்வாங்க. நம்முடைய நடக்கையினாலேயே நம்ம பிறரை என்ன செய்யணும், ஆதாயப்படுத்தி கொள்கிறவர்களாக இந்த நாட்களில் நம்ம காணப்படணும். நம்ம எல்லாரும் அப்படி காணப்படணுங்கிறதுக்காக இந்த வேளையில் நம்ம அக்கா நம்ம இப்போ ஜெபம் பண்ணி இந்த நேரத்தை நமக்கு முடிக்க போகிறாங்க. சரிதானா? எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஜெபம். அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற ஜீவன் உள்ள தகப்பனே, நல்ல உண்மையாகவே டிஸ்கஷன் நேரத்துக்காய் உம்மை துதிக்கிறோம். சொன்னது போல குணசாலியான ஸ்திரீ என்று சொன்னது போல எங்களை உண்மையாகவே நீர் அப்படியாய் வைத்திருக்கிறீர் ஐயா. இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட ஒவ்வொரு விதமான வார்த்தை தங்களுடைய கணவன் மத்தியிலே, தங்களுடைய அருமையான பிள்ளைகள் மத்தியிலே, நம் வேலை பார்க்கிற வேலை ஸ்தலங்களின் மத்தியிலே, இந்த நாளிலே நம்முடைய குடும்பங்களிலே உண்மையாகவே அத்தை மாமா மத்தியிலே, இன்னைக்கு அண்ணி சம்மந்திமார் மச்சாமார் மத்தியிலே நாளில் நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி அநேக காரியங்களை பேசும்போது இந்த நாளில் பார்க்கிற ஒவ்வொரு கண்மணி பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள் உண்மையாகவே தொட்ட கிருபைக்காய் நன்றியோடு கூட துதிக்கிறோம். நாளில் நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோனில் வாசம் பண்ணுகிற கர்த்தரால் இந்த ஜனங்களுக்குள் அடையாளம் அற்புதம் என்று சொன்னது போல அடையாளம் அற்புதம் ஊழியம் இல்லையா. இன்னைக்கு நாங்கள் உண்மையாகவே அடையாளங்களாய் அற்புதங்களாய் எங்களுடைய குடும்பம் உண்மையாகவே வாழும்படியாய் ஆவியான தேவன் நீர் எங்களை உண்மையாகவே வேறு பிரித்து விட்ட கிருபைக்காய் நன்றியோடு குணமாய் துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை அப்படியாய் எங்களுடைய சந்ததிகள் எங்களுடைய கண்மணிகள் பின்பற்றும்படியாய் நாளை உண்மையாகவே ஒரு நல்ல ஐனிக்கால் லோவிசால் போல நாங்கள் அப்படிப்பட்ட உண்மையாகவே விசுவாச வீரர்களை வீராங்கனைகளை உருவாக்கும்படியாய் எங்களுடைய நல்ல சந்ததிகளையும் நீர் கனம் பண்ணிவிட்ட கிருபைக்காய் நன்றியோடு கூட துதிக்கிறோம். இதில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது கேள்விக்குறிகள் இருந்தால் தைரியமாக உண்மையாக்க எங்கள் மத்தியில் கேட்க நாங்கள் அதற்கு இன்னும் உண்மையாக்கவே தகுந்த ஆலோசனைகளை கொடுக்க ஆவியான தேவன் நீ கிருபைக்கா இந்த நல்ல ஊழியத்தை அதிக பாரத்தோடு பயத்தோடு நடுக்கத்தோடு செய்து வருகிற அன்பு பிள்ளைகளுடைய உண்மையாக்கவே எல்லா பிரயாசங்களையும் என் தேவன் நீர் ஆசீர்வதித்து விட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இதனாலே எங்கள் எல்லாரையும் தரை மட்டுமாய் தாழ்த்தி அனுப்பிக்கிறோம். ஒரே ஒரு வாழ்க்கை தாயா, அது சீக்கிரம் கடந்து போகும். கிறிஸ்துவுக்காய் செய்வது மாத்திரம் நிலைக்கும் என்று சொல்வது போல உமக்காய் நிலைக்கக்கூடிய காரியத்தை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளும் செய்து முடிக்க கிருபைத்தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் டிஸ்கஷன் பார்த்தீங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பத்தக்கவெல்லாம் யார் யார்கிட்ட எப்படி நம்பிக்கையாக இருக்கணும் அதை பற்றி நல்லா ஒரு டிஸ்கஷன் பார்த்தோம்ல. அடுத்ததாக நம்ம மத்தியில் இருக்கிற மேகலா டேனியல் அவங்க இப்போ ஒரு கர்த்தருடைய வார்த்தையை பேச வந்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுக்காக பிரகாசிக்கிற பெண்கள் நிகழ்ச்சிக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இதை நீங்கள் நிறைய பேருக்கு இது பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆண்டவரை நாங்கள் ரொம்ப துதிக்கிறோம். நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருடைய வார்த்தை இதில் பகிர்ந்து கொண்டு வராங்க. நிறைய பேருடைய சாட்சிகள் இதில் வருது. அனுபவத்திலேருந்து அநேக ஆலோசனைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்து வருது. அநேகருக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னு நினச்சி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறோம். இந்த நாட்களில் நம்ம குணசாலியான ஸ்திரீயை பற்றி ஒரு எபிசோடாக நம்ம பார்த்துட்டு வர்றோம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவள் யார், அவளுடைய விலை என்ன செய்து முத்துக்களை பார்க்கிலோ உயர்ந்ததுன்னு சொல்லி அவங்களுடைய குணசாலியான ஸ்திரீனுடைய கேரக்டர்ஸை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு எபிசோடாக நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த நாளில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம், நம்பத்தக்கவள். ஒரு குணசாலியான ஸ்திரீனுடைய ஒரு குணம் என்னது? நம்பத்தக்கவள். நீங்கள் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் பார்க்கும்போது நிறைய இருக்குது. 35க்கு மேலே அவங்களுடைய குணத்தை நம்ம எடுக்கலாம், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் குணத்தை நம்ம எடுக்கிறோம். இன்றைக்கி எடுக்கிறது நம்பத்தக்கவள். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவள் சம்பத்து குறையாது,
அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல, நன்மையே செய்கிறாள். புருஷனுடைய இருதயம் அவளை நம்பத்தக்கவள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லைன்னா எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நம்ம எந்த ஒரு சின்ன காரியத்தை நம்ம செய்தாலும் நம்பிக்கை நமக்கு என்ன செய்யணும், வேணும். நம்பிக்கை இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம சுமூகமாக நம்ம என்ன செய்ய முடியும், போக முடியும். நமக்கு அதாவது புருஷனுடைய இருதயம் அவளை என்ன செய்யும், நம்பும். இன்னைக்கு திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை எடுத்திங்கன்னா அவள் வாலிப பிள்ளையா, அவள் இஷ்டத்துக்கு யோசிப்பா, அவள் இஷ்டத்துக்கு செய்வா, எல்லாம் பண்ணுவாள். அதே மாதிரி ஒரு வாலிப பையனை எடுத்தாங்கனாலும் அவங்க இஷ்டத்துக்கு யோசிப்பாங்க, தீர்மானம் எடுப்பாங்க, செயல்படுவாங்க. இப்போ திருமணமான பிறகு 2 பேரும் என்ன செய்கிறாங்க, இணைந்து ஒரு குடும்பமாக மாறுறாங்க. இவங்க 2 பேரும் இணைக்கப்படுறாங்க. உடல் அளவுலனாலும் சரி, மனதளவினாலும் சரி, குடும்பத்திலனாலும் சரி, எல்லாத்துலேயும் இவங்க 2 ஃபேமிலி இப்போ ஒரே ஃபேமிலியாக என்ன செய்யுது, இணைக்கப்படுறாங்க. அதில் ரொம்ப என்னன்னா கணவன் மனைவி இணைக்கப்படுற அனுபவம். அதான் வேத வசனம் சொல்லுது. திருமணமான பின்பு கணவனும் மனைவி இசைந்து இருப்பாங்க, பெற்றோரை விட்டு பிரிந்து இசைந்து இருப்பாங்க. அதனால தாய் தகப்பனை விட்டுட்டு பிரிஞ்சு வரணும்னு கிடையாது. இவங்க 2 பேரும் இணைந்து இருப்பாங்க. 2 பேரும் ஒரே இதில் அவங்க செயல்படணும். எப்படி பாருங்க, ஒரு மாட்டு வண்டி எடுத்தோன்னா 2 மாடு சேர்ந்து அந்த வண்டியை என்ன செய்துட்டு போகுது, இழுத்துட்டு போகுது. அந்த 2ம் சேர்ந்து என்ன செய்யும், இழுத்துட்டு போகும். ஒரு மாடு வீக்காக இருந்தாலும் இன்னொரு மாடு என்ன செய்யும், கொஞ்சம் வெயிட் என்ன செய்துக்கிறோம், தாங்கி 2 பேர் பேலன்ஸாக என்ன செய்வாங்க. அந்த 2 மாடு பேலன்ஸாக போகும்போது அந்த வண்டி நல்லா அழகாக ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும். அதே மாதிரி குடும்ப உறவில் கூட கணவன் மனைவி 2 பேரும் என்ன பண்ணணும்னா அவங்க 2 பேரும் இணைந்து பேலன்ஸாக என்ன செய்யணும், போகணும். அப்போ நம்ம இன்னைக்கு அப்படி பேலன்ஸாக போகணும். நம்முடைய கணவனுடைய இருதயம் மனைவியை நம்புறதா நமக்கு இருக்கணும். நம்ப தகுந்தவங்களா நம்ம வாழணும். எந்த காரியங்களெல்லாம் நம்ம நம்ப தகுந்தவங்களா வாழணும்னு ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம் நான் நினைக்கிறேன். பாருங்க, வேத வசனம் சொல்லுது, ஸ்திரீ ஆனவள் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கணும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஸ்திரீகளும் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலையும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உண்மை ரொம்ப முக்கியம். ஒரு குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள அந்த உண்மை இருக்கணும். நம்பத்தக்கவங்களாக இருக்கணும்னா உண்மையாக பேசிட்டாங்களா நம்பிடுவோம். நம்ம சொல்லுங்களேன், அவனை நம்பலாம், அவன் ரொம்ப உண்மையாக நினச்சிவாங்க இருப்பாங்க, நம்ம ரொம்ப நேர்மையாக நினச்சிவாங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி நம்ம நம்பத்தக்கவங்களாக இருக்கிறதுக்கு நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நம்ம உண்மையாக இருக்கணும். நம்ம எப்படி உண்மையாக இருக்கிறோம் நம்ம யோசித்து பாருங்கள். கணவனுக்கு தெரியாமல் நம்ம எதையாவது நம்ம செய்கிறோமான்னு பாருங்கள். ஒவ்வொரு வீட்டை விட்டு நம்ம வெளியே நம்ம போகிறோம், ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம உண்மையாக இருக்கிறோமா நம்ம பாருங்கள். கணவன் ஒரு பக்கம் வேலை செய்யலாம், மனைவி ஒரு பக்கம் வேலை செய்யலாம். அப்படி இல்லைன்னா கணவன் வேலை செய்யலாம், மனைவி வீட்டில் இருக்கலாம், அல்லது மனைவி வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். எந்த சூழ்நிலைனாலும் சரி, எதுனாலும் சரி, நான் மனைவியும் கணவனும் எப்பவும் இணைந்து ஒரு இடத்துல இருக்க போகிறல, பிரிஞ்சு பல இடங்களில் இருக்க தான் செய்வாங்க. இருக்கும்போது கணவனுக்கு நம்ம எப்படி இருக்கணும், உண்மை உள்ளவங்களாக இருக்கணும். கணவன் சொல்லணும், என் மனைவியை குறித்து எனக்கு சாட்சி சொல்ல முடியும், உண்மை உள்ளவள், அவள் எந்த காரியத்தில் நான் எப்பவும் அவளை நம்பலாம், அவள் எந்த காரியமும் எனக்கு தெரியாமல் எது என்ன செய்ய மாட்டா, செய்யவே மாட்டா, அவள் எது செய்தால் கூட என்கிட்ட சொல்லுவா அப்படின்ற நம்பிக்கை நம்ம மேலே இருக்குதான்னு யோசித்து பாருங்க. ஒரு சில நேரங்களில் நீங்கள் ஒரு சில காரியங்களை செய்யும்போது அந்த இடத்துல நம்ம கணவர்கிட்ட கேட்டு தான் செய்யணும்னா அவர் அந்த இடத்துல இல்லை. ஆனால் அதை செய்து முடிச்சுட்டு நம்ம அவங்கக்கிட்ட என்ன செய்திடலாம், உண்மையே சொல்லிடலாம். நான் இப்படி பண்ணேன், இப்படி செய்திருக்காங்க, நம்ம வீட்டுக்கு இவங்கெல்லாம் வந்தாங்க, இவங்கெல்லாம் போனாங்க, இவங்க வந்தாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க. ஒரு சில நேரங்களில் ஐயோ நம்ம இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க, கணவர்கிட்ட சொன்னான்னா கோவப்படுவார், ஏதாவது தப்பாக நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை மறைப்பாங்க. உண்மையை என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் மறைக்கவே கூடாது. அப்படி மறைக்கும் போது தான் குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை என்ன செய்யும் வரும். ஆரம்பத்திலேயே நீங்கள் தடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இது அப்படியே என்ன செய்து விலகி போயிடும். கணவன் நம்மளை நம்பத்தக்கவங்களாக இருக்கிறதுக்கு சின்ன சின்ன காரியம்
காரியத்திலையும் நமக்கு உண்மை நமக்கு வேணும். கணவனுக்கு மறைவாக எதுவுமே என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. நம்ம மனைவி வந்து நம்பத்தக்கவளாக இருக்கணும். ரெண்டாவது பாருங்கள், உபசரிப்பில் நம்ம உண்மையாக இருக்கணும். நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. வரும்போது நம்ம அவங்கள உபசரிக்கிறதுல நம்ம எப்படி இருக்கோம்னு யோசித்து பாருங்கள். இதில் வந்து எனக்கு உதாரணத்தில் ஒரே ஒரு ஒரு சகோதரி வைக்கலாம் நான் நினைக்கிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அங்கே சூனேமியால் சொல்லி ஒரு ஸ்திரீ இருக்கிறார். இந்த ஸ்திரீ வந்து ஒரு கனப்பொருந்திய பெண்ணு. இந்த கனப்பொருந்திய பெண்ணு என்ன செய்வான்னா, எல்லா காரியம் அந்த சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா கனம் பொருந்தியவங்கன்னா யார் எதுனாலும் அவங்க வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிவாங்க, செயல்படுவாங்கல்ல. அப்போ இந்த சூனேம் ஊருக்கு எலிசா தீர்க்கதரிசி போகிறாங்க. எலிசா தீர்க்கதரிசி போன உடனே அங்கே நல்லா ஊழியத்தை செய்கிறாங்க. ஊழியம் செய்யும்போது இந்த சூனேமியா போய் சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க வீட்டில் வந்து சாப்பிட்றாங்க, உபசரிக்கிறாங்க. அவங்க வர்றாங்க போகிறாங்க. இப்போ வந்து என்ன செய்கிறாங்க, இந்த கணவர்கிட்ட சொல்கிறாங்க. 9ஆம் வசனம் பாருங்கள். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுது வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இப்போ இன்னைக்கு பாருங்க, இந்த ஒரு சுனேமியால் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு உபசரிக்கிறதுல உண்மை இருந்துச்சு. அதுக்கு அடுத்தாப்புல என்ன சொல்கிறா, அந்த மனிதனை அடையாளம் கண்டுகொள்கிறா. தன் வீட்டுக்கு வர்ற ஒரு மனிதனை அடையாளம் கண்டுக்கிறார். நம்ம பெண்கள் என்ன செய்யணும்னா, நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் சும்மா அப்படியே இன்னசென்ட்டாக நம்ம ஏற்றுக்கொண்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அவங்க யார் நம்ம என்ன செய்யணும், அடையாளப்படுத்தணும். ஞானம் உள்ளவங்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். ஒரு ஆண் வராங்களா, ஒரு ஆப்போசிட் செக்ஸு நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்கள குறித்து நம்ம எப்படி இருக்கணும், கவனமாக தான் நம்ம இருக்கணும். நம்ம உபசரிக்கிறோம், நம்ம கணவன் வீட்டிலேருந்து வர்றவங்க, நம்ம வீட்டில் வர்றவங்க, நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், இவங்களெல்லாம் நம்ம உபசரிக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு ஆப்போசிட் செக்ஸ் வந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு எதிர்ப்பாளர் வந்தாங்க அப்படின்னு சொன்னால், அது ரிலேஷனாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். வந்தாங்கன்னா அவங்க யாருன்றதை முதல்ல என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அவங்க சும்மா வந்து வளவலன்னு பேசிகிட்டே இருக்காங்கன்னா, ஒரு எதிர்ப்பாளரோடு கூட ஒரு பெண் உட்காந்து அப்படி வளவலன்னு என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது. அவங்களோடு கூட நம்ம டைம் ரொம்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, ஸ்பெண்ட் பண்ண. என்ன கேட்டாங்களா கேட்டு அவங்க பதிலை மாத்திரம் சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். இன்னைக்கு கணவன் வந்து நம்மளை நம்பத்தக்கவங்களா நம்ம இருக்கணும்னா, நம்ம வீட்டுக்கு வர்ற ஆண்களோடு நம்ம பழகிறதுல, பேசுறதுல, அவங்கள உபசரிக்கிறதுல நம்ம கவனமாக என்ன செய்யணும், இருக்கணும். இது எங்கள் அண்ணன் மாதிரி தானே, எங்கள் சொந்தக்காரங்க. இந்த மாதிரியான வாழ்க்கையே தேவையில்லை. மாதிரின்றது நம்ம வாழ்க்கையை அழிச்சுட்டே போயிடும். இது என் அண்ணன் மாதிரி, இது எங்கள் மாமா மாதிரி, இப்படி வரவே நமக்கு தேவையே இல்லை. நம்ம இது யார் ஆப்போசிட் செக்ஸ் தான். அது ஜூனியராக இருக்கலாம், சீனியராக இருக்கலாம், கிளாஸ்மேட்டாக இருக்கலாம், யாராக வேணாலும் என்ன செய்யலாம், இருக்கலாம். அவங்களோடு கூட நம்ம பழகிறதுல நம்ம கவனமாக இருக்கணும். இதை பாருங்க, இந்த பெண்ணை நீங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஊழியக்காரராக தன் வீட்டுக்கு வந்தால் கூட தன் வீட்டில் உள்ள காரியத்தை எல்லாத்தையும் அந்த மனுஷன் சொல்லவே இல்லை. அவர் அடிக்கடி வந்து தான் போகிறாரு. ஆனால் அடிக்கடி வந்துட்டு போனாலும் இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அப்போ நம்ம நம்பத்தக்கவங்களா புருஷனுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம உண்மையாக இருக்கணும். உபசரிக்கிறதுலையே நம்ம கவனமாக உபசரிக்கணும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களை என்ன செய்யணும், அடையாளம் கண்டுகொண்டு நம்ம கவனமாக இருக்கணும். நம்முடைய வீட்டு காரியத்தை எல்லாம் அவங்ககிட்ட என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்முடைய குறைவுகளை, நம்முடைய இதை அவங்களுக்கு சொல்லக்கூடாது. நம்ம ஏதாவது நம்ம வீணான நம்ம குறைவை சொல்லிட்டோன்னா, இன்னைக்கு ஜனங்கள், சமுதாயம் அப்படி தான். நம்ம எந்த காரியத்தில் வீக்காக இருக்கிறோன்னு பார்த்து அதை வந்து பிடிச்சிட்டு நம்மளை வஞ்சிச்சுட்டு போயிடுவான். அதில் நம்ம கவனமாக என்ன செய்யணும், இருக்கணும். பாருங்க, அவள் ரொம்ப அடங்கியிருந்தா. கணவனுக்கு தெரியாமல் எதையுமே செய்யலை. தன் வீட்டில் வைக்கணும், அதுக்கு அவள் இஷ்டத்துக்கு செய்தால. நான் சொன்னால் எல்லாம் கேட்பாங்க, நான் செய்தால் எல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லவே இல்லை. அவன் கணவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த கணவனுக்கு தெரியும், இவன் எதுனாலும் என்கிட்ட கேட்காம என்ன செய்ய மாட்டா. யாருக்கு என்ன உதவி செய்யனா கூட என்கிட்ட கேட்காம என்ன செய்ய மாட்டா. நீங்கள் உதவி செய்கிறதுல நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, என் மாப்பிள்ளைகிட்ட தெரிஞ்சால் உங்களுக்கு கொடுக்க விட மாட்டார், அதனால் நான் அவங்களுக்கு தெரியாமல் நான் அந்த உதவி என்ன செய்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி செய்யவே கூடாது.
நீங்கள் ஒன்று செய்துட்டு உன் ஹஸ்பண்டை என்ன செய்யுதுன்னு சொல்லிடணும். நான் இன்றைக்கி வந்தாங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன், நான் செய்துட்டேன் அப்படின்னு என்ன செய்யணும்? சொல்லணும். சொல்லாமல் நான் அவங்கக்கிட்ட போய் நான் கணவருக்கு தெரியாமல் எந்த உதவியும் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நீங்கள் உபசரிக்கிறதா இருக்கலாம், உதவி செய்கிறதா இருக்கலாம், எந்த ஒரு காரியனாலும் கணவனுக்கு தெரியாமல் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தையும் உங்கள் ஹஸ்பண்டை கேட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அவருடைய இருதயம் உங்களை என்ன செய்யும்? நம்பும். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கே அப்படி தான். இன்றைக்கி இதில் தான் நிறையா வரும். திருமணமான பிறகு பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் கொடுக்கறதுக்கு பார்ப்பாங்க. அப்போ கொடுக்கணுன்னா அவங்க இங்கேருந்து சொல்லுவாங்க, எல்லாம் நீ உன் வீட்டுக்கு தான் கொடுக்குற, எல்லாம் உன் வீட்டுக்கு தான் கொடுக்குற அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நீங்கள் 2 பேருமே குடும்பத்துக்கு செய்கிறது கூட 2 பேருக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கைக்கு பாத்திரவான்களா இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. இணைந்து ஒரு மனமாக அதில் செயல்படணும். 3வது பாருங்க, பணத்தில் நம்ம உண்மையாக இருக்கணும். பண காரியத்தில் நம்ம ரொம்ப உண்மையாக இருக்கணும். நீங்கள் இன்றைக்கி இந்த பணம் இருக்குது, இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க, கொஞ்சம் நீங்கள் சேர்த்து வைக்கிறது அது வேறு, அது நல்லது. இப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் ₹1 கொடுக்குறாங்கன்னா கொஞ்சத்தை என்ன செய்யலாம்? சிக்கனமாக செலவழித்து கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டே இருக்கலாம். ஆனால் வந்து பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் இந்த பணத்தை எப்படி செய்வாங்க தெரியுமா? பணம் வந்த உடனே செய்துட்டு வேணுங்கிறதெல்லாம் போய் வாங்கிடுவாங்க. ஒரு அக்கா எனக்கு தெரியும், இப்போ நிறைய நல்ல பணம், அவங்க ஹஸ்பண்ட் வந்து பணத்தை கொடுத்து கணக்கே கேட்க மாட்டாங்க. கேட்காதனால என்ன செய்வாங்க? பணம் வரும், நேரங்க போவாங்க, கடையில் எதை பார்த்தாலும் என்ன செய்துருவாங்க? வாங்கிடுவாங்க. சேலையை பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி, அவங்க கணவருக்கே தெரியாது, நேரம் கொண்டாந்து பீரோவில் வச்சுட்டு பேசாமல் என்ன செய்துருவாங்க? இருந்துருவாங்க. ஜாமானத்தையும் வாங்கி அப்படி வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி செய்யவே கூடாது. நீங்கள் ஒரு ஜாமான் வாங்கிட்டு வர்றீங்களா, கடைக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு, வாங்கிட்டீங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே சொல்லுங்கள், ஹஸ்பண்டை சொல்லுங்கள், அல்லது வீட்டில் எல்லோரும் இருந்தாங்கன்னா நான் இன்றைக்கி இது போனேன், எனக்கு விருப்பம், எனக்கு தேவையாக இருந்துச்சு, இதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் சொல்லுங்கள். அதுக்காக கணவனுக்கு தெரியாமல் போய் ஒரு ஜாமானத்தை வாங்கினேன் அப்படின்னு கள்ளத்தனம் வேண்டியதே இல்லை. நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது தெரியணும். பண காரியத்தில் கடன் கொடுப்பாங்க பாருங்கள், சீட்டு போடுறாங்க, இந்த சீட்டு பணம்னு சொல்லி இதெல்லாம் போட்டுட்டு அது கணவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இது யாருன்னு நமக்கு நிறைய நேரங்களில் தெரியாது, யாரை நம்பணும், யாரை இவங்க அதாவது சொல்லுவாங்க, எந்த புற்றில் என்ன பாம்பு இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லா மனுஷனையும் நம்ம நம்ப முடியாது, நமக்கு தெரியாது. அப்போ பாருங்கள், நீங்கள் ஒருத்தவங்க சீட்டு போடுறதையோ பேங்க்கில் போடுறதோ எந்த ஒரு காரியத்தை எடுத்திங்கனாலும் உங்கள் கணவர்கிட்ட சொல்லிட்டு தான் இதை நான் செய்யலாமா, இதை நான் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் 2 பேரும் குடும்பமாக நீங்கள் இணைஞ்சி செய்யும்போது தான் அது என்ன செய்ய முடியும்? நீங்கள் அப்படியே உங்கள் கணவன் உங்களை அப்படியே நம்ப முடியும். அவருக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா யாராவது கேட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஓ உங்களுக்கு கொடுத்துட்டாங்களா, எனக்கு தெரியலையே, அவள் செய்திருப்பா, அவள் கொடுத்துருப்பா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமே சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம், நம்முடைய கணவனுடைய இருதயம் நம்மளை நம்பணும். பண காரியத்தில் எனக்கு தெரிய ஒரு அக்கா, நான் ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ண போகும்போது அங்கே ஒருத்தவங்க இருந்தாங்க. ஒருத்தவங்க பணம் வந்து கேட்காங்க, என் மாப்பிள்ளைக்கு தெரியாமல் தான் இந்த பணத்தை நான் கொடுக்குறேன், நீங்கள் சீக்கிரம் தந்துருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே நான் அதில் இருந்து தான் சொன்னேன். அப்போ தான் ஒன்று சொன்னேன், என் கணவனுக்கு தெரியாமல் இந்த பணத்தை கொடுக்குறேன்னு என்ன செய்யக்கூடாது? நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படி உங்கள் கணவனுக்கு தெரியாமல் இந்த பணத்தை என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் இப்போ ஹஸ்பண்ட் இல்லை, இவங்க கேட்குறாங்க, நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்த உடனே இவங்க பணம் கேட்டாங்க, நான் கொடுத்தேன்னு சொல்லணும். இப்போ உங்கள் கணவன் இவங்களுக்கு கொடுத்தாங்க, இதை பண்ணினாங்க, திட்டுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்ககிட்ட சொல்லிடணும், உண்மையை சொல்லிடுங்க, என் ஹஸ்பண்டை திட்டுவாங்க, நான் கொடுக்க முடியாது, சாரின்னு சொல்லுங்கள். சொல்லிட்டீங்கன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பேசாமல் போயிடுவாங்க. கணவனுக்கு தெரியாமல் உதவி செய்கிறேன், கணவனுக்கு தெரியாமல் நகையை தூக்கி கொடுத்துருவாங்க. நகையை தூக்கி இவ தந்துருவாங்கன்னு சொல்லி வச்சுருவாங்க. ஒரு தங்கச்சி அப்படி தான், அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்கு வேணும் அப்படின்னு அழுகிறாங்கன்னு உடனே நான் தந்துடுறேன், என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் தான் பண்ணேன், அவங்க வேலைக்கு போயிருக்காங்க, அவங்க 4 மாதம் கழித்து தான் வருவாங்க, அந்த 4 மாதத்துக்குள்ளே எனக்கு தந்துட்டிங்கன்னா நான் வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்கன்னா 4 மாதம் ஆகி அந்த ஜுவல்ஸ் வரவே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் கணவன் கேட்குறாங்க, என்ன அந்த செயின் நீ போடவே இல்லை, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே தான் இப்போ முழிக்கிறாங்க. முதல்ல நான் இங்கே வச்சுருக்கேன்னு போய் சொல்லியாச்சு. எத்தனை நாள் போய் சொல்ல முடியும்? அதுக்கு பிறகு தான் இவங்க வாங்கிட்டு போனாங்க, தரலை அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்கள், இவ்வளோ நஷ்டம் இல்லை,
எவ்வளோ வேதனை இல்லை. கணவனுக்கு தெரியாமல் எதையும் செய்யக்கூடாது பணத்தினால. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலை செய்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா 2 பேருடைய சம்பாத்தியத்தையும் ஒழுங்காக தேவ சமூகத்தில் வச்சு ஜெபம் பண்ணி 2 பேரும் அதை பொதுவாக வச்சு தான் நம்ம செலவழிக்கணும். உன் பணம் உன் இஷ்டத்துக்கு செலவழி, ஏன் பணம் என் இஷ்டத்துக்கு செலவழிக்கிறேன் அப்படி சொன்னோன்னா குடும்பம் பிரிஞ்சு தான் போகும். எனக்கு தெரியும், ஒரு தங்கச்சியுடைய வாழ்க்கையிலலாம் அப்படி தான். நானும் சம்பாதிச்சிட்டு வர்றேன், அவரும் சம்பாதிச்சிட்டு வர்றாரு. என் பணத்தை போட்டு நான் வீட்டில் செலவழிச்சிட்டு இருக்கிறேன், அவர் பணத்தை காட்டவே மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒரு 2 பேரும் இணைந்து இருக்கணும். ஒருத்தர் நம்ம புரிஞ்சிருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பணும். கணவன் மனைவி கணவன் நம்பத்தக்கவங்களா இருக்கணும். பண காரியத்தில் 3 காரியத்தில் உண்மையில் நம்ம இருக்கணும். அவங்க நம்புவாங்க. உபசரிக்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும். அந்நியர்களை நம்ம உபசரிக்கும் போது, யார் ஆப்போசிட் செக்ஸை நம்ம உபசரிக்கும் போது இதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம வீட்டுக்கு யாரெல்லாம் வந்துட்டு போகிறாங்களோ அவங்கள குறித்து நம்ம கவனமாக இருக்கணும். அதுலேயும் நம்ம நம்பத்தக்கவங்களாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, நம்ம பண காரியத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சீட்டுக்கு வட்டிக்கு கொடுக்குறேன், அதுக்கு நம்ம பணத்தை போய் வட்டிக்கு என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. வேத வசனம் அப்படி தான் சொல்லுது. யாத்ராகமத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன் பணத்தை என்ன செய்யாத, வட்டிக்கு நீ கொடுக்காத. இந்த சீட்டு பணம் போடுறாங்களே, அந்த சீட்டு பணம் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது, வேண்டியதே இல்லை. அப்புறம் பாருங்கள், நம்ம நடக்கையில் நம்ம உண்மையாக இருக்கணும். நீதிமொழிகள் 20:10-11 சொல்லுது, பிள்ளையின் செய்கை நடக்கையினால் விளங்கும். அப்போ நம்ம எப்படி நடக்கிறோம் அப்படின்றது நம்முடைய செய்கையினால் நமக்கு தெரியணும். அதான் இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம நடக்க ரொம்ப முக்கியம். பார்த்துக்கங்க, நம்முடைய நடக்க நம்முடைய இருதயம் எப்படி இருக்குதோ அப்படி தான் நம்முடைய செய்கைகள், நம்முடைய நடக்கைகள் இருக்கும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, மனைவியின் நடக்கையினால் நம்ம கணவனை என்ன செய்ய முடியுமா, ஆதாயப்படுத்த முடியுமா. அப்போ நம்முடைய நடக்க நமக்கு சரியாக இருக்கணும். கணவன் நம்மளை நம்பணும் இல்லையா. என் மனைவி ரொம்ப நல்லா நடப்பா, அவகிட்ட எந்த தப்பையும் நான் கண்டுபிடிக்கவே முடியாது, அவள் ரொம்ப உண்மையாக இருப்பா, அவள் பொய் பேசவே மாட்டா, எந்த சூழ்நிலையிலையும் அவள் சரியாக நேர்மையாக நடப்பா அப்படின்ற வார்த்தை நமக்கு கணவன் சொல்லணும். அப்படி நடக்கையில் நம்ம கவனமாக இருக்கணும். அதுக்கு பிறகு பாருங்கள், 5வது கற்பில் நம்ம உண்மையாக இருக்கணும். ரொம்ப முக்கியமானது கற்பில் நம்ம உண்மையாக இருக்கிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனை இன்றி மனைவியின் நடக்கையினாலே என்ன செய்வீங்க, ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவீர்கள். அப்போ பாருங்கள், கணவனை நம்ம ஆதாயப்படுத்தணும். கணவன் நம்மகிட்ட நம்பத்தகுந்தவங்களாக இருக்கணும்னா முதல்ல நம்ம உண்மையிலவங்களாக இருக்கணும். பொய்யை நம்ம நினச்சிதனோ களைஞ்சி போட்டு உண்மையாக நம்ம இருக்கணும். 2வது நம்ம உபசரிக்கிற பிள்ளைங்களில் இருக்கணும். நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்க அடையாள கண்டு கொண்டு அதில் நம்ம கவனமாக இருந்து நம்ம உபசரிக்க வேண்டிய காரியங்களை நல்லா உபசரிக்கிறதுல உண்மையாக இருக்கணும். 3வது பணத்தில் நம்ம அப்படி உண்மையாக இருக்கணும். 4வது நம்முடைய நடக்கையில் நம்ம உண்மையாக நம்ம நம்பத்தக்கவங்களாக நம்ம இருக்கணும். 5வது பாருங்கள், நம்முடைய கற்பில் நம்ம என்ன செய்யணும், உண்மையாக இருக்கணும். நம்முடைய கற்பு தான் நமக்கு முக்கியம். பெண்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு கற்பு தான். அந்த கற்பை மாத்திரம் நம்ம பாதுகாத்துக்கணும். அது திருமணத்துக்கு முன்னாடினாலும் சரி, திருமணத்துக்கு பின்னாடினாலும் சரி. திருமணத்துக்கு முன்னாடி நம்முடைய கற்பை நம்ம பாதுகாத்துருக்கணும். திருமணத்துக்கு பின்னாடி ஒரு கணவன் ஒரு மனைவி, ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி தான், ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி, ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் தான். இதுதான் வேத வசனம். இதுக்கு முரண்பாடானது தவறான ஒரு வாழ்க்கை. நம்ம கற்பை குறித்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் அந்த சுனேமியால பார்த்தீங்களா, தன் வீட்டுக்கு வர்றவங்க ஒரு பரிசுத்தவான்னு சொல்லி காண்கிறேன். நம்ம மற்ற அந்த ஆப்போசிட் செக்ஸோடு கூட நம்ம பேசும்போது பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கீப் டு த டிஸ்டன்ஸ். நீங்கள் ஒரு டீனேஜுக்கு ஒரு வயசுக்கு வந்ததுக்கு பிறகு அது யாராக இருந்தாலுமே ஆணு தான். அவங்களோடு நம்ம போய் நம்ம தூரம் தான் நிற்கணும். சின்ன பையன் சொல்லிட்டு நம்ம போயெலாம் நிற்கணுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு இவங்க ஜூனியர் தான், எனக்கு அவங்க ரொம்ப சீனியர் தான், கிடையவே கிடையாது. யாராக இருந்தாலும் ஆப்போசிட் செக்ஸ் நம்ம என்ன செய்யணும், நம்ம கற்பை குறித்து நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம வீட்டுக்கு ஒரு ஆண்கள் வந்தாங்கன்னா நம்ம அதில் கவனமாக இருக்கணும். அடக்கமாக இருக்க வேண்டிய இடத்துல நம்ம அடக்கமாக தான் இருக்கணும். நல்லவளுக்கு நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா,
நல்ல ஒழுக்கமுள்ள ஸ்திரீ தன் மானத்தை என்ன செய்வானா காப்பாள். நம்ம மானத்தை நம்ம காக்கிறதுக்கு நம்ம படிக்கணும். கணவனுக்கு நம்ம உண்மையாக நம்ம இருக்கணும். இன்றைக்கி பாருங்கள், பேப்பரை எடுத்துட்டோம்னாலும் சரி, அல்லது டிவியில் எடுத்துனாலும் சரி, வாட்ஸ்அப்பில் எடுத்த யூடியூப்பில் போனீங்கனாலும் சரி, எல்லாம் எத்தனை அசிங்கமான காரியங்களில் பெண்கள் தன்னுடைய தவறான தொடர்புனால பெற்ற பிள்ளைங்களை கொண்டு போட்டுட்டு இருக்காங்களே, பெற்ற பிள்ளையை தூக்கி எரிஞ்சு போட்டுட்டு போகிறாங்கல்ல. எவ்வளோ ஒரு அசிங்கமான ஒரு வாழ்க்கை. கற்பை குறித்து நம்ம கவனமாக இருக்கணும். நீங்கள் இந்த இந்த திருமணம் ஆனது பிறகு அது சட்டிப்பானை மாற்றுற மாதிரி கிடையாது. வீடு வாடகைக்கு வீடு மாறுற மாதிரிலாம் கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஒரு பையனை கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாடி இதை நம்ம நல்ல பையன் தானா நல்ல பொண்ணு தானா அப்படின்னு பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணி தேவ சித்தத்தை பார்த்து நீங்கள் என்ன செய்யணும், திருமணம் பண்ணணும். திருமணம் ஆன பிறகு அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒரு கணவனுக்கு மனைவி அந்த எனக்கு ஆண்டவர் இந்த கணவனை தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சாகிற வரைக்கும் நீங்கள் அவங்களோடு கூட நீங்கள் சமாளித்து போகிறது தான் நீங்கள் பார்க்கணும். எதை நீங்கள் விட்டு கொடுத்து போகணுமோ நீங்கள் பார்க்க தான் செய்யணும். உங்கள் கற்பு குறித்து நீங்கள் கவனமாக இருக்கணும். நம்முடைய சுய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக தவறான தொடர்பு நம்ம என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. பெண்கள் இதில் கவனமாக இருக்கணும். பெண்கள் கவனமாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய ஆண்கள் விழுந்து போவதற்கு காரணமே பெண்கள் தான். அன்னைக்கு பாருங்க, ஒரு போத்தி பாரு, நம்முடைய மனைவி தான், ஒரு வாலிப வயது, நல்ல யோசிப்பு, தேவனுக்கு பயந்த மனிதன், அந்த பையன் போய் தவறானது தொடர்புக்கு இழுத்தாங்க. பெண்கள் இன்னைக்கு ரொம்ப கவனமாக என்ன செய்யணும், இருக்கணும். கற்பை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளணும். இச்சை அடக்கம் நம்ம என்ன செய்யணும் வேணும். வேத வசனம் சொல்லுது, நீங்கள் இச்சை அடக்கம் உள்ளவங்களா இருங்க. பைபிளே சொல்லுது, உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினா அதை பிடிங்கி போடு. நம்ம ரெண்டு கண்ணுடையனா போய் நரகத்துக்கு நீ போகிறத காட்டிலும் உன் கண்ணை நீ பிடிங்க போடு அப்படின்னு சொன்னாங்க. எது நமக்கு இடர்களை கொடுக்குதோ அதை நம்ம தூக்கி போட வேண்டியது தான். கற்பை குறித்து நம்ம கவனமாக இருக்கணும். வேத வசனம் கூட பாருங்கள், ஒரு பேதையான வாலிபனை நான் பார்க்குறேன். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வாயாடி வேசியின் ஆடை ஆரம்பணத்தை தரித்து தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள். அவள் கால்கள் வீட்டில் என்ன செய்யறதில்ல, தரிக்கிறதில்ல. சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துக்கள் தோறும் பதியில் இருப்பாள். அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து. வெக்கமே கிடையாது இல்லை. இன்னைக்கு எத்தனை பெண்களுக்குள்ள வெக்கமே இல்லை. தவறான வழி, தவறான காரியங்கள், இதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. பெண்கள் கற்பை குறித்து நம்ம கவனமாக இருக்கணும். அந்த பேதையான வாலிபர்களை பார்த்து போய் முகம் வெக்கலாமல் போய் நின்றுட்டுருக்காங்களா. அதான் இன்னைக்கு ஒரு சிலருக்கு பாவம் செய்கிறதுக்கு வெக்கமே இல்லாதனால தான் இவ்வளோ தைரியமாக நினச்சிடுறாங்க. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், இதை பரிசுத்தமாக இருக்கணும். இது கனமானது. அதான் இந்த கனத்துக்குரிய இந்த இதை நம்ம கற்பை நம்ம ரொம்ப கவனமாக நம்ம பாதுகாக்கணும். பெண்கள் அதில் கவனமாக இருக்கணும். பாருங்கள், அவள் சொல்கிற பாருங்க, என் படுக்கை என்னை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலையும் லவங்கப்பட்டையாலும் வாசை காட்டினேன். விடியக்கான வரைக்கும் சம்பவமாக இருப்போம், இன்பங்களின் நாள் இருப்போம். புருஷன் வீட்டிலே இல்லை, தூர பிரயாணம் போனான். புருஷன் வீட்டிலே இல்லை, தூர பிரயாணம் போனால் அதனால நம்ம தவறு பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு தைரியமாக இருக்காங்கள? கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. பெண்கள் பிஸ்னஸ்னாலேயோ வேலை காரியத்தினாலேயோ நீ கணவனை விட்டு நீ தூரமாக இருக்கிறியா, கணவன் மனைவி நீங்கள் வேலையின் காரணத்தினாலேயோ அல்லது தொழிலின் காரணத்தினாலேயோ ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, பெண்கள் உங்கள் கற்பை குறித்து நீங்கள் கவனமாக இருங்க. என் புருஷன் வீட்டில் இல்லை, அவன் தூரமாக போயிட்டான், அதனால் என் இஷ்டத்துக்கு போகலான்னு அர்த்தமா? கிடையவே கிடையாது. உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை நம்பணும் அப்படின்னு சொன்னால் கற்பை குறித்து நீங்கள் என் ஒய்ஃப், என்னுடைய மனைவி, நான் அவளை நம்பலாம். அவள் எந்த காரியத்தை குறித்து அவள் என்ன செய்ய மாட்டா, தவறான காரியத்துக்கு போக மாட்டா. நம்பணும். கற்பை குறித்து நம்ம கவனமாக இருக்கணும். சூழ்நிலைகள் வரும், பாவம் நம்மளை இழுக்கத்தான் செய்யும். பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை முன்னாடி தான் நிற்கும். நம்ம தான் பாவத்துக்கு விலகி ஓடணும். பாவத்துக்கு விலகி ஓடுறது நம்ம தான். நீ பாவத்துக்கு விலகிவோ. நம்ம நன்மை நம்ம செய்கிறது கூட பொல்லாங்காய் தோன்றுகிற யாவற்றையும் விட்டு ஓடு. நம்ம செய்கிற நன்மை கூட தூஷிக்கப்படாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். நம்பத்தக்கவங்களா இருக்கணும். கணவன் நம்மளை நம்பத்தக்கவங்களா இருக்கணும். நம்முடைய கற்பில் நம்ம பரிசுத்தம் இருக்கணும். நம்முடைய கற்பு பரிசுத்தத்தை நம்ம பாதுகாக்கணும். நல்லா நீங்கள் வச்சுக்கோங்க, அழகு நல்ல ஒயிட் பேப்பரில் ஒரு டாட் பட்டா இவ்வளோ அசிங்கமாக இருக்கும்ல. நல்ல அழகாக பானை இருக்கும். அந்த பானையில் ஒரு இடத்துல அங்கங்கே ஒரு சில கற்பாக இருந்துச்சுன்னா அசிங்கமாக இருக்கும்ல. அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை.
அழகான வாழ்க்கை, குணசாலியான ஒரு பெண்ணு, குடும்பத்தை கட்டுகிற பெண்ணு, கணவனுக்கு கிரீடமாக இருக்கிற பெண்ணு, கணவனுக்கு புகழ்ச்சியை கொண்டு வருகிற ஒரு பெண்ணு. அவள் கற்பில் என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். ஆண்டவர் நம்மளை, அந்த கணவன் நம்மளை நம்பத்தக்கவங்களாக இருக்கணும்னா நம்ம உண்மையாக இருக்கணும். நம்ம உண்மை, அந்த உண்மை எதில் தெரியுமா? உபசரிக்கிறதுல உண்மை. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு பாப்பா, ஒரு அக்கா இருந்தாங்க, அவள் ஹஸ்பண்ட் உண்டு. இந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வீட்டுக்கு போவாங்க. அங்கே வந்து ஒரு பிள்ளை இருக்கிறா. இந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன செய்வார்னா, அந்த பிள்ளைக்கு திருமணமானவங்க தான், வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. இவங்க என்ன நினைப்பாங்க, சரி அவங்களுக்கு உதவி செய்கிறாங்கன்னு நினச்சிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன நினச்சாங்க, நான் வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்கன்னு கொடுத்துட்டு கடைசியில் தன் சரீரத்தையே நிச்சயிச்சு விட்டு கொடுச்சு. இது தப்பு, தப்பு. அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி அப்படி தான். அதான் உபசரிக்கிறதுல நம்ம உண்மையாக இருக்கணும், அதில் அடையாளம் பார்க்கணும். ஆனால் அந்த சுனேமியால் பரிசுத்தவான்னு சொல்லி கண்டாங்க. அதில் உபசரிக்கிறதுலேயும் உண்மை. யாருக்கு நம்ம உபசரிக்கிறோம்? தருத்திரரை நம்ம நினைக்கலாம், ஆனால் அந்த ஆப்போசிட் செக்ஸுக்கு நீங்கள் எதையும் கொடுக்கறது, வாங்குறது, கிஃப்ட்டு கொடுக்கறது, அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்ன செய்யுங்க, பெண்கள் இருக்கலாம். அடையாளப்படுத்தணும், அதில் நம்ம உண்மையாக நம்ம இருக்கணும். மூன்றாவது, பணத்தில் நம்ம உண்மையாக இருக்கணும். பணத்தில் நம்ம உண்மையாக இருக்கும்போது கணவனின் இருதயம் நம்மளை என்ன செய்யும்? நம்பும். என் மனைவி வீணாக செலவழிக்க மாட்டா, அவள் பணத்தை வீணாக எதுவும் செய்ய மாட்டா. நம்பணும். நம்ப தகுந்தவங்களா நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். நம்முடைய நடக்கையில், நடக்கை எப்படி இருக்குதுன்னு நம்ம யோசித்து பார்ப்போம். கணவன் நம்ம நம்புகிறவங்களா நம்ம இருக்கிறோமா? நம்முடைய கற்பில் நம்புகிறவங்களா இருக்கிறோமா? சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. சந்தேகத்துக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. ஒரு குடும்பம் அழிக்கப்படுறதுக்கு சந்தேகன்ற விதை தான். அந்த விதைக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த குடும்பம் முற்றிலும் அழிஞ்சு போயிடும். ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் நான் கொடுக்குறேன். என் கணவன் நம்புகிற ஒரு மனைவியாக நான் வாழ்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா? எந்த சூழ்நிலைனாலும் சரி கணவனை நம்புங்க. கணவன் உங்களை நம்பணும், நீங்கள் அவங்கள நம்புங்க. பேதையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேத வசனத்தை வாசித்து வேத வசனத்தின்படி கணவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழுங்க. ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவாங்க. தேவன் உங்கள் குடும்பத்தின் மூலமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஜெபம் பண்ணலாமா? அப்படி ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்போம் என்றால் அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது, விலையேற பெற்றது. ஆண்டவரே, புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். நான் ஒரு குணசாலியான பெண்ணாக இருக்கிறதுக்கு நான் உண்மையாக இருக்க அர்ப்பணிக்கிறேன். என் கணவனுடைய இருதயம் என்னை நம்புறதுக்கு நான் உண்மையாக இருக்க நான் அர்ப்பணிக்கிறேன். நான் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதில்ல, உபசரிக்கிறதுல நான் உண்மையாக இருக்கணும். என் பண காரியத்தில் நான் உண்மையாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. என் நடக்கையில் நான் உண்மையாக இருக்கணும். என் கற்பை குறித்து நான் உண்மையாக இருக்கணும். ஆண்டவரே, என் கணவன் இதில் நம்பணும். நான் என் கணவனுக்கு ஒரு கிரீடமாக இருக்கணும், ஒரு குணசாலியான பெண்ணாக இருக்கணும். நீங்கள் கொடுக்குற ஒரு நல்ல ஈவாக இருக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்பீங்களா? குடும்பத்தை ஆண்டவர் கட்டி எழுப்புவாங்க. நிறைய நேரங்களில் உங்கள் அறியாமையினால் குடும்பம் இடிக்கப்பட்டுருச்சுல்ல, நீங்கள் அறியாமையினால் தெரியாமல் நீங்கள் செய்கிறதுனால உங்கள் குடும்பத்துக்குள்ளே பலவிதமான பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குதுல்ல. இப்போ நீங்கள் தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என் கணவன் நம்ப தகுந்த ஒரு மனைவியாக நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். என் ஆவி ஆத்தும சரீரத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் எங்களை மகிமைப்படுங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் மகிமைப்படுவாங்க. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காகவே துதிக்கிற ஆண்டவரே. புருஷனுடைய இருதயம் அவருடைய நம்புன்னு சொல்லி இருக்குதே, அப்படி நாங்கள் நம்ப தகுந்தவளாய் வாழுவதுக்கு எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்பை நாங்கள் உண்மையை உத்தமமாக செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்க நேச பிதாவே, ஆமேன். அருமையானவங்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களுக்கு இன்னும் எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நாங்கள் குழுவாக உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்கு ஆலோசனை வேணாலும் சரி, ஜெபத்தை வேணாலும் நீங்கள் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை ஜெபமும் வாக்குத்தத்த செய்தியும் வேலை இருக்கும். நீங்கள் தொடர்ந்து இதில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். நீங்கள் டிவியில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் யூடியூப்பில் நீங்கள் எப்போவுமே எங்கள் நிகழ்ச்சியை என்ன செய்யலாம், பார்க்கலாம், நீங்கள் கேட்கலாம். கர்த்தர் உங்களை